இயேசு அதிகமா அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை முக்கியத்துவப்படுத்தி சொன்ன வார்த்தை. ஆனா இன்னைக்கு சபைகள்ல அதிகம் பிரசங்கிக்கப்படாத ஒரு டாபிக்க பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இயேசுவோட முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றுன்றது தான். இன்றைக்கு வர எந்த சபையிலும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு இயேசு சொன்ன இந்த வாக்குத்தத்தம் மட்டும் கொடுத்து நான் பார்த்ததே இல்ல. ஏன் இயேசு மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொன்ன இந்த வார்த்தைகளை ஆவிக்குரிய சபைகள் கூட அதிகமா பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியல. யாரு சொல்லாட்டி என்ன, நாம சொல்லுவோம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசுவின் மலைப்பிரசங்கமா இருக்கட்டும், அவர் சொன்ன உவமைகளா இருக்கட்டும், இது அத்தனையும் பரலோக ராஜ்யம் பற்றினதுதான். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் ஊழியத்தின் நிறைவை பற்றி பேசும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அதன் நீதியை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் போதித்ததா சொல்றாரு. ஏன் கள்ளன் கூட இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, தேவன் தன் ஊழியக்காரனாகிய யோவான்ட்ட தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி ஸ்தாபிக்கப்பட போகுது, அதுக்கு சபை என்ன பண்ணணும்னு வெளிப்படுத்தின விசேஷம் மூலமா அதை வெளிப்படுத்தி சபைகள் கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதை யாரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. கர்த்தர் இதை செய்யுங்கன்னு முக்கியத்துவப்படுத்தி சொல்றத கூட சபைகள் இன்னைக்கு செய்யறது கிடையாது. இவர்கள் எல்லாரும் ஒன்றை பிரதானப்படுத்தி சொல்லும் போது ஏன் சபைகள் பரலோக ராஜ்யம் பற்றி பேசுறது இல்லைன்னு தெரியல. சரி, பரலோக ராஜ்யம்னா என்ன? ஏன் இயேசு பரலோக ராஜ்யத்தை இவ்ளோ முக்கியப்படுத்தி சொல்றாரு? அதுல அப்படி என்னதான் இருக்கு? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர பரலோக ராஜ்யம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டுல மன்னராட்சி இல்ல மக்களாட்சி நடக்கும். மக்களாட்சினா தங்களை யார ஆளுகை செய்யணும்ன்றத மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சேர்ந்துதான் எந்த டெசிஷனும் எடுப்பாங்க. மக்களுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் பிடிக்கலைனா வேறு நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க ஒரு தனி மனிதனுடைய முடிவுகளை செயல்படுத்த முடியாது. நம்ம நாட்டுல நடக்கிறது மக்களாட்சி. நாமெல்லாம் இண்டிபெண்டன்ட். மன்னராட்சினா ஒரு தனி மனிதன் அந்த முழு நாட்டையும் ஆளுகை செய்யறது. ஒருவருடைய கட்டளையின் கீழ்தான் அந்த முழு நாடும் செயல்படும். மக்கள் தங்கள் இஷ்டப்படி அவங்களே சட்டங்களை செயல்படுத்தி வாழ முடியாது. இங்க எல்லா மக்களும் ராஜாவை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். ராஜாவினுடைய வார்த்தை தான் இங்க சட்டமாக நிறைவேறும். சரி, இந்த ரெண்டு ஆளுமையில பைபிள்ல சொல்லப்பட்டிருப்பது மன்னராட்சி. பரலோக ராஜ்யம்னு சொல்றாங்க. இதுல ராஜ்யம்னா என்னன்னு பார்க்கலாம். ராஜ்யம்னா கிங்டம், கிங்ஸ் டொமினியன், அதாவது மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. இது அரசாங்கம், ராஜ்யம், அரசு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்ப பரலோக ராஜ்யம்னா பரலோகத்தில் நடைபெறும் அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன். எப்படி இந்தியன் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அந்த மாதிரி ஹெவன்லி கவர்மெண்ட். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன். லண்டன்ல யாரோட ஆட்சி இப்ப நடக்குதுன்னா பிரிட்டிஷ் அரசர் சார்லஸ். அதே போல பரலோகத்துல யாரோட அரசாங்கம் நடக்குதுன்னா தேவன் ராஜாவாக தேவனுடைய ராஜ்யம் நடக்குது. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி யாருடைய ராஜ்யம் இந்தியாவில் நடந்ததுன்னா லண்டனை மையமாக கொண்ட பிரிட்டிஷ் ராஜ்யம் நடந்தது. அதே போலதான் பரலோகத்தை மையமாக கொண்ட தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நடப்பதுதான் பரலோக ராஜ்யம். பரலோகத்துல நடக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் பூமியிலேயும் ஸ்தாபிக்க போறாரு. அதத்தான் இயேசு பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொல்றாரு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே பிதாவினுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றதான். பைபிள்ல ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒட்டுமொத்த கருபொருளும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினதுதான். அது எப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். பைபிள் எழுதப்பட்டதன் முக்கிய காரணமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நமக்கு விவரிக்கதான். பைபிள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் சட்டங்களையும் நமக்கு சொல்லுகிற ஒரு புத்தகம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின புரிதல் இல்லாம நாம பைபிள் வாசிக்கிறதுனால தான் நமக்கு பல வசனங்கள் புரிய மாட்டேங்குது. சில வசனங்கள் ரொம்ப முரண்பாடா தெரியுது. ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தா அவன் இந்த பூமியில வாழ்ந்து முடிச்ச பிறகு அவன் நித்திய வீடாகிய பரலோகத்துக்குள்ள நுழைய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அவனை தகுதிப்படுத்துற இடம் தான் இந்த பூமி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் நியமித்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் தான் ஹெவன். இது தேவனுடைய விருப்பம். மனுஷனும் தான் விருப்பப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு தேவன் நினைச்சாரு.
தேவனோட கட்டாயத்தினால தான் இந்த பரலோகத்துக்கு வந்தேன். இது என்னோட விருப்பம் கிடையாது. அவர் வச்சது தானே சட்டம். நாம விரும்பினதையா செய்றாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஏற்கனவே இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதால பரலோகத்துக்கு வர சாய்ஸ தேவன் மனுஷன்கிட்டயே ஒப்படைக்கிறாரு. தேவன் எனக்கு உன்னை நியமிச்சிருந்தாருன்னா, அது நிச்சயம் நன்மைக்காக தான் இருக்கும். அவர் சித்தம் தான் என் விருப்பம்னு வாழ்றவங்க பரலோகத்துக்கு வரலாம். அப்படி இல்லாம, எனக்கு யாருக்கும் அருமையா வாழ முடியாது. எனக்கு கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் வேணும். ஆனா, அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அவருக்கு கீழ்ப்படிய என்னால முடியாது. அவரும் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்றவங்க, ஏற்கனவே அவர வேண்டான்னு நிராகரிச்சவங்களோட கூட்டத்துல போய் சேர்ந்துரலாம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படை. இன்னைக்கு பல பேரு, நீங்க எதுக்குங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா, நான் ஆக்கினைக்கு தப்பி நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போறதுக்காக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்காக தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் மனுஷனை படைக்கும் போதே அவனுக்கு பரலோகம் தான் டெஸ்டினேஷன் முடிவு பண்ணி இருந்தாரு. அப்படி அவன் பரலோகத்துக்கு வர விரும்பினா அவனை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துற இடமா தான் இந்த பூமியை வச்சிருக்காரு. நீங்க விருப்பப்பட்டா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களால நுழைய முடியும். இதுல சாய்ஸ் முழுக்க முழுக்க உங்களுடையதுதான். அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.